நான் உங்கள் சௌமியா நாராயணன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ கெமாலி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது மெட்டலர்ஜி லெசனில் எலிகம் டயக்ராம். எலிகம் டயக்ராம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம மெட்டலர்ஜி லெசனோட ப்ராசஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அந்த ப்ராசஸை சிம்பிளாக அவுட்லைன் மட்டும் சொல்லிவிட்டு ஸோ எலிகம் டயக்ராம் எதுக்கு யூஸ் ஆகுது, அது எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில் ஃபஸ்ட் ஸ்டெப்பு நம்ம எர்த்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஓரை கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம இம்ப்யூரிட்டிஸ் தனியாகவும் மெட்டல் தனியாகவும் செப்பரேட் பண்ணுவோம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப்பில் சல்ஃபேட் ஓர் ஆர் கார்பனேட் ஓரை மெட்டல் ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணுவோம். இதுதான் செகண்ட் ஸ்டெப். அதோட நேம் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம மெட்டல் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணி மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் ரிடக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ரிடக்ஷன் ப்ராசஸில் நம்ம மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹீட் எனர்ஜியை வச்சு தான் நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஹீட் எனர்ஜி வந்து அதிகமாக ரெக்வயர்டு இல்லாமல் நம்ம மினிமைஸ் பண்ணுறதுக்காக நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம ஆட் பண்ணி ஹீட் பண்ணுவோம். ஸோ அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் வந்து அந்த ரியாக்ஷனுக்கு எது பெஸ்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த எலிகம் டயக்ராம் யூஸ் ஆகுது. ஸோ நம்ம நார்மலாக ரிடக்ஷனோட ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து 2y, ஸோ 2 டிவைடட் பை y mx oy, it gives 2x divided by y m plus oxygen. ஸோ இதான் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ இதோட மோல்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ தெர்மோடைனமிக் லெசனில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷனில் ΔG ஈக்குவல் டு ΔH மைனஸ் T ΔS அப்படிங்கிறது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஈக்குவேஷன். ஸோ அந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஈக்குவேஷன், ஸோ ΔG அப்படிங்கிறது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஈக்குவல் டு ΔH, H அப்படிங்கிறது என்தால்பி, சேஞ்ச் இன் என்தால்பி, மைனஸ் Tங்கிறது டெம்பரேச்சர், ΔS அதாவது சேஞ்ச் இன் என்ட்ரோபி. ஸோ என்ட்ரோபி அப்படிங்கிறது ரேண்டம்னஸ். ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே. ஸோ ΔG நாட் ஈக்குவல் டு மைனஸ் RT ln KP. ஸோ இதுதான் ஃபைனலைஸ்டு ஈக்குவேஷன். ஸோ எலிகம் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் வந்து ஸோ இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நமக்கு கிராஃப் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த கிராஃப் எதை பேஸ் பண்ணி பண்ணுறாருன்னா, மேத்தமேட்டிக்கல் டேர்ம் y ஈக்குவல் டு mx ப்ளஸ் c அப்படிங்கிற ஈக்குவேஷனுக்கு இந்த ΔG நாட்டோட வேல்யூ ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி கிராஃப் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. ஸோ எலிகம் டயக்ராமோட கிராஃப் ΔG நாட் வெர்சஸ் டெம்பரேச்சர். ஸோ இதை வச்சு தான் பண்ணுறாரு. ஸோ இதுதான் சிம்பிள் பேசிக். ஸோ இந்த எலிகம் டயக்ராமோட ட்ரிக், ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக ட்ரிக் கொடுத்துருக்கேன். ஸோ ΔG நாட் அப்படிங்கிறது ஒரு ரியாக்ஷனோட ஸ்பான்டனிட்டியை கால்குலேட் பண்ணுறதுக்காக நமக்கு யூஸ் ஆகுது. ΔG நாட் வந்து 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷன். அதே ΔG நாட்டோட வேல்யூ லெஸ் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா, கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அதே ΔG நாட்டோட வேல்யூ லெஸ் தென் 0வாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது நெகட்டிவ், ஸோ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸோ இதுதான் ரியாக்ஷனோட வேவை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ட்ரிக். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த எலிகம் டயக்ராமை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம், ஸோ ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிள் எலிகம் டயக்ராம் எடுத்துக்கிறோம். இந்த எலிகம் டயக்ராமில் நம்ம மெயினாக எடுத்துக்கிறது இந்த எக்ஸாம்பிளில் மெர்க்குரி ஆக்சைடையும் சில்வர் ஆக்சைடையும் எடுத்துக்கிறோம். ஸோ மெர்க்குரி ஆக்சைடு அண்ட் சில்வர் ஆக்சைடு வந்து இந்த கிராஃபில் டாப்பில் இருக்கிற ரெண்டு எலமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சில்வர் ஆக்சைடை எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா சில்வராகவும் ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் ஆகுது. சேம் மெர்க்குரி ஆக்சைடை எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா மெர்க்குரியாகவும் ஆக்சிஜனாகவும் கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே லோ டெம்பரேச்சரில் நமக்கு அப்டெயின் ஆகுது. ஸோ லோ டெம்பரேச்சர் அப்படிங்கும்போது இந்த கிராஃபில் பார்த்தாலே தெரியும், ஸோ மேக்ஸிமம் 1000 கெல்வின்லேயே நமக்கு இந்த ரியாக்ஷன் முடிஞ்சிருது. ஸோ இந்த 1000 கெல்வின் அப்படிங்கிறது எக்கனாமிக் வைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. ஸோ அதனால் எந்த ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்லையும் இந்த ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. அதே இது ஜிங்க் ஆக்சைடு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஜிங்க் ஆக்சைடு எடுத்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஜிங்காகவும் ஆக்சிஜனாகவும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து டெம்பரேச்சர் மேக்ஸிமம் 1500 டிகிரி கெல்வினுக்கு அப்டெயின் ஆகுது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு ரியாக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது ஜிங்க் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்கனாமிக் வைஸ் காஸ்ட்லியாக இருக்குது.
ஸோ இதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெடியூசிங் ஏஜெண்ட்டை வச்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோட டெம்பரேச்சர் மினிமைஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிள். ஸோ அதனால் ஜிங்க் ஆக்சைடை கார்பனோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஜிங்காவும் கார்பன் மோனாக்சைடும் நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் ரெடியூசிங் ஏஜெண்ட் அப்படிங்கிறது கார்பன், அதாவது கோக். ஸோ இதை வச்சு நம்ம பண்ணோன்னா அதோட டெம்பரேச்சர் கம்மியாகுது. ஸோ இந்த கார்பனை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது, கார்பன் தான் பெஸ்ட் ரெடியூசிங் ஏஜெண்ட் அப்படிங்கிறத எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த எலிகம் டயக்ராம். இந்த எலிகம் டயக்ராமில் ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் எக்ஸாம்பிளில் நம்ம கார்பன் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெட் கலரில் இருக்கிற இந்த கிராஃப் வந்து கார்பன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா கார்பன் மோனாக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு சென்டரில் இருக்கிற பிளாக் கலர் அந்த லைன் பார்த்தோம் அப்படின்னா கார்பன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லோ கலரில் இருக்கிறது கார்பன் மோனாக்சைடு ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த 3 வேரியஸ் ரியாக்ஷன்ஸை எக்ஸாம்பிள்ஸாக எடுத்து நம்ம எப்படி அதோட ரியாக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதர் எலமெண்ட்ஸுக்கும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் நம்ம பார்த்தது கார்பன் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா கார்பன் மோனாக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணுற கிராஃப் பார்த்தோம். ஸோ அதில் எவ்வளோ சேஞ்சின் மோல்ஸ், எவ்வளோ சேஞ்ச் வந்து மோல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ மோல்ஸ் வந்து நார்மலாகவே நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த ஈக்குவேஷனில் இந்த கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது நம்ம ரேண்டம்னஸை வச்சு தான் நம்ம வேரி ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ரேண்டம்னஸ் அப்படிங்கிறது கேசியஸ் மாலிகூல்ஸ்க்கு மட்டும்தான் ரேண்டம்னஸ் இருக்கும், அதாவது மூமெண்ட் இருக்கும். சாலிடுக்கோ லிக்விடுக்கோ அதிகமான மூமெண்ட் இருக்காது. கேஸ் மட்டும்தான் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ரேண்டமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரேண்டம்னஸ் கேஸை பொறுத்து தான் இருக்கும். ஸோ சேஞ்ச் இன் மோல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட். ஸோ இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ப்ராடக்ட் சைடில் இருக்கிறது மோல்ஸு, நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படிங்கிறது ரியாக்டன்ட் சைடில் இருக்கிற மோல்ஸு. அது கேசியஸ் மாலிகுலுக்கு மட்டும்தான், சாலிடுக்கோ லிக்விடுக்கோ கிடையாது. ஸோ ப்ராடக்ட் சைடில் இருக்கிறது 2 மோல்ஸ், ஸோ 2 கார்பன் மோனாக்சைடு. ஸோ 2 மைனஸ் ரியாக்டன்ட் சைடில் இருக்கிற கேசியஸ் மாலிகுல் ஒன்றே ஒன்று தான், அதாவது ஆக்சிஜன் 1 மோல் தான் இருக்குது. ஸோ -1 ஈக்குவல் டு 1. ஸோ ரேண்டம்னஸ் வந்து ரியாக்டன்ட் சைடில் ஒரு ஆக்சிஜனாக இருந்தது, ப்ராடக்ட் சைடில் 2 கார்பன் மோனாக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ 1 மோலாக இருந்தது 2 மோலாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அதோட கேசியஸ் மாலிகூல்ஸோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட ரேண்டம்னஸும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ரேண்டம்னஸ் அதிகமாச்சு அப்படின்னா அது என்ட்ரோபி வந்து பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ என்ட்ரோபியும் அதிகமாகுது. ஸோ டெல் எஸ்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ del G நாட் ஈக்குவல் டு del H நாட் மைனஸ் T del S. ஸோ இந்த T del S, ஸோ இந்த del Sோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, அதிகமான பாசிட்டிவ். அப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டெம்பரேச்சரும் அதிகமாகும். ஸோ மோர் மைனஸில் வரும். ஸோ மைனஸ் T del Sோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் ஆக இந்த del H கூட மைனஸ் பண்ணும்போது மோர் நெகட்டிவாக வரும். ஸோ எவ்வளோ del S இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நமக்கு del Gயோட வேல்யூ மைனஸில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மைனஸ் ஆக இந்த இடத்துல நமக்கு del Gயோட வேல்யூ மோர் நெகட்டிவில் வருது. ஸோ del S இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா del Gயோட வேல்யூ மோர் நெகட்டிவாக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து ஆல்ரெடி ட்ரிக்கில் பார்த்தோம். மோர் நெகட்டிவ் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ். ஸோ ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் அதோட கிராஃப். ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப் வந்து டாப்லேருந்து அதோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது, del Gயோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ அந்த ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் செகண்ட் ரியாக்ஷன். ஸோ செகண்ட் ரியாக்ஷன் ஆல்ரெடி பார்த்த மாதிரி நம்ம சென்டரில் இருக்கிற லைன், பிளாக் கலர் லைன், கார்பன் ஆக்சிஜன், இட் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் நம்பர் ஆஃப் ரியாக்டன்ட், ஆல்ரெடி சொன்ன ஃபார்முலா, ஈக்குவல் டு ப்ராடக்ட் சைடில் இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடில் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ 1 மைனஸ், ஸோ இந்த இடத்துல கார்பன் அப்படிங்கிறது சாலிட், ஸோ அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா கேஸ் மாலிகூல்ஸ் மட்டும்தான் ஸ்பான்டேனியஸில் இருக்கும். ஸோ
ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் வந்து ஒரே ஒரு மோல் தான் இருக்குது. ஸோ 1 - 1 = 0. ஸோ இதோட சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 0. ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ ரியாக்டன்ட் சைடில் ஒரு மோல் ஆஃப் கேஸஸ் மாலிகுல் இருக்குது, ப்ராடக்ட் சைட்லேயும் ஒரே ஒரு மோல் ஆஃப் கேஸஸ் மாலிகுல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ட்ரோபி 0. ஸோ எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம 0, அதாவது டெல் எஸ்ஸோட வேல்யூவை நம்ம 0ன்னு சொல்லி போடுறோம். ஸோ டெல் எஸ்ஸோட வேல்யூ 0 ஆச்சு அப்படின்னா டெம்பரேச்சரும் இந்த இடத்துல 0 தான். மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆயிரும். ஸோ del G நாட் ஈக்குவல் டு del Hன்னு வந்துடும். ஸோ இந்த ரியாக்ஷனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இது வந்து ஈக்குவலிபிரியம் ரியாக்ஷன். அதான் நம்ம ஷார்ட்கட்டில் சொன்னோம். ஸோ del G நாட்டோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா இந்த ரியாக்ஷன் இஸ் ஈக்குவலிபிரியம். ஸோ கிராஃப் வந்து ஜஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரியாக்ஷன் 3. ஸோ ரியாக்ஷன் 3 வந்து நம்ம எல்லோ கலர் லைன் சொன்னோம். அதாவது கார்பன் மோனாக்சைடு வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடை ப்ரொடியூஸ் பண்ணோன்னு. ஸோ அதோட ரியாக்ஷனோட சேஞ்ச் இன் என்தால்பி ஈக்குவல் டு NP - NR. அதாவது ப்ராடக்ட் சைடில் இருக்கிற மோல் வந்து கார்பன் டை ஆக்சைடு ஒரே ஒரு மோல் தான், மைனஸ் ரியாக்டன்ட் சைடில் இருக்கிறது கார்பன் மோனாக்சைடும் கேஸ் தான், ஆக்சிஜனும் கேஸ் தான். ஸோ டோட்டலாக 3 மோல்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -2. அதாவது ரியாக்டன்ட் சைடில் இருக்கிறது டோட்டலாக 3 கேசியஸ் மாலிகுல், பட் ப்ராடக்ட் சைடில் இருக்கிறது ஒரே ஒரு கேசியஸ் மாலிகுல் தான். ஸோ இந்த இடத்துல வந்து கேஸ் மாலிகுல்ஸ் கம்மியாயிருச்சு. ஸோ கம்மியாயிருச்சு அப்படின்னா நமக்கு என்ட்ரோபி கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ என்ட்ரோபி கம்மியாச்சு அப்படின்னா ரேண்டம்னஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா கேஸஸ் இருந்தால் தான் அதிகமாக ரேண்டமாக மூவ்மெண்ட் ஆகும்னு சொன்னோம். ஸோ இந்த இடத்துல கேஸஸ் கம்மியாயிருச்சுன்னா அதோட மூவ்மெண்ட்டும் கம்மியாயிருச்சு. ஸோ இந்த இடத்துல T del S, ஸோ எஸ்ஸோட வேல்யூ இந்த இடத்துல கம்மியாயிருச்சு, மைனஸ். ஸோ மைனஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ டெம்பரேச்சரும் மைனஸ், இந்த டெல்லஸும் மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ ப்ளஸ்னால் இந்த இடத்துல டெல்ஹெச்சோட ஆட் பண்ணணும். ஸோ டோட்டலாக del G நாட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ del G நாட் வேல்யூ வந்து பாசிட்டிவ் ஆகுது. ஸோ del G நாட் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த ரியாக்ஷன் வந்து நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா டவுனில் இருந்து del G நாட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் தேர்டு ரியாக்ஷன். ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம இந்த எலிகம் டயக்ராம் கிராஃப் வச்சு நம்ம ஈஸியாக எந்த ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்குது, ஸ்பான்டேனியஸாக இருக்கா இல்லாட்டி நான் ஸ்பான்டேனியஸாக இருக்கா அப்படிங்கிறத ஈஸியாக கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த எலிகம் டயக்ராம் பற்றி ஆல்ரெடி இந்த தியரட்டிக்கலாக கொடுத்துருக்கிற இந்த கண்டென்ட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வேஷன் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து த ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு கிவ்ஸ் எ பாசிட்டிவ் ஸ்லோப். அதாவது மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுறது, மெட்டலும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆகி மெட்டல் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுறது பாசிட்டிவ் ஸ்லோப். அதாவது கீழேருந்து மேலே அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ எஸ் வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது del எஸ்ஸோட வேல்யூ நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் அப்படின்னா டெம்பரேச்சர் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ del Gயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரேண்டம்னஸ் டிக்ரீஸ் ஆகும். கீழேருந்து மேலே போச்சு அப்படின்னா ரேண்டம்னஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மெட்டல் ஆக்சைடு அப்படின்னா சாலிடுக்கு ரேண்டம்னஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட், த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கிவ்ஸ் எ நெகட்டிவ் ஸ்லோப். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கார்பன் மோனாக்சைடை எடுத்து பார்க்கும்போது அது நெகட்டிவ் ஸ்லோப்பாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னோம். ஸோ எஸ் வேல்யூ இஸ் பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் T del Sன்னு சொல்கிறோம். ஸோ del Sோட வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னா டெம்பரேச்சர் மைனஸ். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் வரும் நமக்கு. ஸோ மைனஸ்னால் நமக்கு del Gயோட வேல்யூ ஓவராலாக மைனஸ். ஸோ நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் அப்படின்னாலே இந்த ரியாக்ஷன் வந்து ரேண்டம்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து ஃபார் மெக்னீஷியம் ஆக்சைடு டியூ டு ஃபேஸ் transition there is a sudden change in a slope at a particular temperature. மெர்க்குரி ஆக்சைடு வந்து சடனாக ஃபேஸ் ட்ரான்சிஷன் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா டாப்பில் செகண்டில் இருக்கிறது மெர்க்குரி ஆக்சைடு. ஸோ அதில் -200க்கு மேலே இருந்து அப்படியே மூவ் ஆகிட்டு போகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக 500க்கு மேலே வந்தோன்னா நியர்லி 600 டிகிரி கெல்வின் வந்தோன்னா சடனாக அந்த ஸ்லோப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த மெர்க்குரி ஆக்சைடு வந்து ஃபேஸ் ட்ரான்சிஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து நம்ம சாலிட்லேருந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆகாமல் டேரெக்டாக கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது.
ஸோ அதுதான் ஃபேஸ் ட்ரான்சிஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மெக்னீஷியம் ஆக்சைடை எடுத்து பார்த்தாலும், அதாவது கீழே டவுனில் லாஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாலும் அதில் இருக்கும். ஸோ கீழே ஜஸ்ட் அப்படியே கீழேருந்து -1000க்கு கீழே இருந்து அப்படியே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக லைட்டாக ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நியர்லி 1350 கெல்வின் வந்ததுக்கப்புறம் சடனாக வந்து அந்த ஸ்லோப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுவும் ஃபேஸ் ட்ரான்சிஷன், அதாவது சாலிட்லேருந்து டேரெக்டாக கேஸியஸ் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிறது தான் ஃபேஸ் ட்ரான்சிஷன். ஸோ அதான் சொல்கிறோம். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் எலிகம் டயக்ராம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டோம், சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு. சேம் வந்து அப்ரோப்ரியேட் டெம்பரேச்சர் ரேஞ்ச் என்ன இருக்குது, ரிடக்ஷனோட ரேஞ்சு அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த எலிகம் டயக்ராம் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் மெட்டல் ஆக்சைடை வந்து டெம்பரேச்சரை டெம்பரேச்சர் வச்சு எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கொடுக்குறது தான் இந்த எலிகம் டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி silver oxide and mercury oxide are unstable at moderate temperature and will decompose on heating even in the absence of reducing agent. ஸோ எந்த ஒரு reducing agent இல்லாமையும் நம்ம ஈஸியாக ஹீட் பண்ணி நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் எக்ஸாம்பிளோட. ஸோ அதான் இந்த தேர்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட் வந்து ரிடக்ஷன் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஆஃப் ஒன் மெட்டல் பை அனதர் மெட்டல். ஸோ ஒரு மெட்டல்லேருந்து இன்னொரு மெட்டலை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, ஒரு மெட்டலை வச்சு இன்னொரு மெட்டலை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த எலிகம் டயக்ராம் சொல்லுது. ஸோ அதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டயக்ராமோட ஜஸ்ட்டு இதான் வந்து கிராஃபு. ஸோ இந்த கிராஃபில் நமக்கு கீழே இருக்கிற எலமெண்ட், அதாவது கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கிற எலமெண்ட் வந்து அதுக்கு மேலே இருக்கிற எந்த ஒரு எலமெண்ட்டையும் ஈஸியாக ரெடியூஸ் பண்ணும். ஸோ இதான் வந்து எலிகம் டயக்ராமில் மெயினாக கொடுக்குறாங்க. ஒரு மெட்டலை வச்சு இன்னொரு மெட்டலை ஈஸியாக ரெடியூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கீழேருந்து லாஸ்ட் ஒன் எடுக்கிறோம், அதாவது மெக்னீஷியம் ஆக்சைடு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெக்னீஷியம் ஆக்சைடு அதுக்கு மேலே இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும், அதாவது அலுமினியம், குரோமியம், நெக்ஸ்ட்டு அயான், ஜிங்க், காப்பர், ஸோ இந்த எல்லா எலமெண்ட்ஸையும் ஈஸியாக ரெடியூஸ் பண்ணும். பட் இந்த இடத்துல மேலேருந்து பார்க்கும்போது காப்பர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காப்பர் வந்து அதுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு எலமெண்ட்டையும் ரெடியூஸ் பண்ணாது. ஸோ கீழே இருக்கிற எலமெண்ட் அதுக்கு மேலே இருக்கிற எந்த ஒரு எலமெண்ட்ஸையும் ஈஸியாக இந்த கிராஃப் படி ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும். சேம் இந்த அலுமினியம் பார்த்தோம் அப்படின்னா செகண்டில் இருக்கிறது. ஸோ கீழேருந்து பார்க்கும்போது செகண்டு. ஸோ அந்த அலுமினியம், குரோமியம், அயான், ஜிங்க், காப்பர் இந்த எல்லா எலமெண்ட்ஸையும் ஈஸியாக ரெடியூஸ் பண்ணும். பட் வந்து இந்த அலுமினியம் மெக்னீஷியம் ஆக்சைடை ரெடியூஸ் பண்ணாது, ஏன்னா அதுக்கு கீழே இருக்குது. ஸோ அதனால் இது ரெடியூஸ் பண்ணாது. ஸோ இதான் வந்து இந்த எலிகம் டயக்ராமில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்பன் லைன்ஸ் கட்ஸ் across the line of many metal oxides and hence it can reduce all those metal oxides at sufficiently high temperature. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கார்பன் லைன், அதாவது கார்பன் மோனாக்சைடோட லைனை பார்த்தோம் அப்படின்னா -200க்கு கீழே இருந்து அப்படியே லைன் கட் ஆகி எல்லா மெட்டல் ஆக்சைடையும் அது க்ராஸ் பண்ணிட்டு தான் கீழே அப்படியே வருது லாஸ்ட் வரைக்கும். ஸோ அதனால் இந்த கார்பன் லைன் வந்து எல்லா மெட்டல் ஆக்சைடும் கட் பண்ணுது. ஸோ அதனால் இந்த கார்பனை வந்து எல்லாத்துக்கும் ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் இந்த கார்பன் வந்து ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இதை வந்து எலிகம் டயக்ராமோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிமிட்டேஷன். ஸோ லிமிட்டேஷன் அப்படிங்கிறது இட் டஸ் நாட் டெல் எனிதிங் அபவுட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ எவ்வளோ ரேட்டில் இது நடக்கும் அப்படிங்கிறத பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ அது ஒரு ட்ராபேக்கு. செகண்ட் வந்து இட் டஸ் நாட் டெல் த பாசிபிலிட்டி ஆஃப் அதர் ரியாக்ஷன்ஸ் தட் மைட் பி டேக்ஸ் பிளேஸ். ஸோ வேறு ஒரு ரெடியூசிங் ஏஜெண்ட்டை வச்சு தான் பண்ண முடியுமா, இல்லை இன்னொரு ரெடியூசிங் ஏஜென்ட் வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் ரியாக்ஷன் அப்படிங்கிறத பற்றி எதுவுமே கொடுக்கல. ஸோ இதான் வந்து இதோட ட்ராபேக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெல்ஜி இஸ் பேஸ்ட் ஆன் த அசம்ஷன் that the reaction are in the equilibrium with the products which not always true. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டெல்ஜி வேல்யூ வந்து ஒரு அசம்ஷனை தான் கொடுக்குறாங்க. அந்த டெல்ஜி வேல்யூ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரேண்டம்னஸ், அதாவது பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷனை தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அசம்ஷன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதுவும் ஒரு ட்ராபேக்கு. ஸோ இதான் வந்து லிமிட்டேஷன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதுவும் டவுட் இருந்து எதுவும் புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ